மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6 7 பல் வெள்ளை வெங்காயத்தை போட்டு அது கூடவே 2 தக்காளி பழத்தை போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் குக்கரை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், ஒரு 3 துண்டு பட்டை போட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி நல்லா வணங்கினோடனே கத்திரிக்காயை, நான் கத்திரிக்காய் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேறு என்ன காய் போட்டிருந்தாலும் உங்கள் சௌகரியத்துக்கு நீங்கள் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு போட்டு எல்லாம் வணக்கி விட்டு எல்லாம் நல்லா வணங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், தக்காளி, இஞ்சி, வெள்ளை வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு விசில் விட்டு உடனே கொத்தமல்லி மேலே தூவி இறக்குனா குருமா ரெடி.